நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டதுக்கு தான் இந்த வெங்காயத்தாளை வச்சு ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இது மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 தக்காளி பழம், இந்த ஆனியனு அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருக்கோம். 2 வெங்காயம் இதையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கடாய் காய வச்சுக்கணும்னா ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கு. இந்த மாதிரி எதையும் போட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தாளில் முதல்ல கொஞ்சம் கனமாக இருக்கும். இப்போ அதை கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் வதங்கிறதுக்கு மட்டும். ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுது. கொஞ்சம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூனு வத்தப்பொடி, கொஞ்சம் காரம் காணாது கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கணும். மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுது. மசாலா வடையெல்லாம் கிழமும் நல்லா வெந்துடுது. மீதி இருக்க இந்த வெங்காயத்தாளை போட்டு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 ஸ்பூனு தண்ணி விட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கணும். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. வெங்காயத்தாளி எல்லாம் நல்லா வதங்கிடுது.
கொஞ்சம் மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். இந்த மசாலா சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.